ஒரு சமயம் ஒரு கப்பல் பயங்கர புயலில் சிக்கியது. புயலில் இருந்து மீள முடியாத அந்த கப்பல் கடலில் மூழ்கியது. அதனால் அதில் இருந்த பெரும்பாலான பயணிகள் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். மற்றொரு புறம் ஒரு மனிதர் அந்த மூழ்கிய கப்பலில் இருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஆனால் அவர் உயிர் தப்பிய போது சுயநினைவு இல்லாமல் கடல் அலைகள் அவரை ஒரு சிறிய தீவில் கரைக்கு சேர்த்தார். சிறிது நேரம் கழித்து அவருக்கு சுயநினைவு வந்தது. அப்போதுதான் அவர் உணர்ந்தார், ஒரு பாலடைந்த ஆபத்தான ஒரு சிறிய தீவுக்கு வந்தடைந்ததை. அவர் மிகவும் வேதனைப்பட்டார். அவர் கடவுளிடம் முறையிட்டார், கடவுளே, என்னை இந்த மூழ்கிய கப்பலில் இருந்து காப்பாற்றினார். ஆனால் மற்றொரு புறம் என்னை ஒரு ஆபத்தான தீவில் சிக்கிவிட்டாயே. இந்த ஆபத்தான தீவிலிருந்து நான் என்னை எப்படி வெளியே கொண்டு வருவது? நான் என்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது? எனக்கு இந்த தீவிலிருந்து மீள எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. அப்படி என்னை மீட்டுவிட்டால் நான் உனக்கு வாழ்க்கையில் என்றளவும் நான் ஒன்றுக்கு நன்றியுடையவனாக இருப்பேன் என்று அவரிடம் அருள் கூர்ந்து வேண்டினார். நாட்கள் பல கடந்து விட்டன. ஆனால் அவருக்கு எந்த ஒரு உதவியும் வரவில்லை. இதனால் பல இரவுகள் அவர் தீவில் கழிக்க நேர்ந்தது. அவர் தூக்கத்தில் இருந்து விழிக்கும் போதெல்லாம் கடவுளிடம் வேண்டி, கடவுளே, என்னை எப்படியாவது இந்த தீவில் இருந்து காப்பாற்று, வெளியேற்று என்று அவர் கடவுளிடம் புலம்பத் தொடங்கினார். இப்படியே சில நாட்கள் கழிந்தன. இப்போது அந்த மூழ்கிய கப்பலில் இருந்து உயிர் தப்பிய மனிதர் புரிந்து கொண்டார், நான் கடவுளிடம் காப்பாற்ற வேண்டி உதவி நாடுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை. எனக்கு நானே காப்பாற்ற வழியை தேட வேண்டும். தனக்கு தன் கையே உதவி என்றதை மிகவும் நன்றாக புரிந்து கொண்ட அந்த உயிர் தப்பிய மனிதர் அப்பொழுதுதான் அந்த தீவில் இருந்து தப்ப முடியும் என்பதை அவர் புரிந்து கொண்டு உடனே அவர் மூளை வேலை செய்ய தொடங்கியது. தொடர்ந்து சிந்தித்தார். நம்பிக்கை கைவிடவில்லை. நான் எப்படியாவது இந்த தீவில் இருந்து தப்ப வேண்டும், இதுவே என் கடைசி வாழ்க்கையின் குறிக்கோள் என்று சபதம் பூண்டார். எப்பொழுது அவர் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அப்போதே அவர் மூளை நன்றாக வேலை செய்ய தொடங்கியது. அவருக்கு நல்ல யோசனை ஒன்று தோன்றியது. அந்த தீவில் கிடைந்த மரங்களையும் புற்களையும் கொண்டு தனக்கென ஒரு குடிசையை அமைத்துக் கொண்டார். இந்த தீவில் இருந்து தப்பும் வரை உயிர் வாழ உணவு அவசியம் என்று கருதி அங்கு கிடைத்த பழங்கள், தேங்காய், மீன் போன்றவற்றை உண்ணத் தொடங்கினார். ஒரு நாள் இரவு அந்த உயிர் தப்பிய மனிதர் ஒரு மரக்கம்பை தீப்புற்றி உணவை தேட சென்றார். அப்போது திரும்பி வந்து பார்த்தபோது தான் கஷ்டப்பட்டு உருவாக்கிய குடிசை தீப்பிடித்து எரிவதை கண்டார். அவர் தங்கும் குடிசையும் எரிந்து தன் கண் முன்னால் சாம்பலாவதை கண்டு மிகவும் சோர்வு பூண்டார். ஆனால் அவர் மனம் தளரவில்லை. நான் இந்த தீவில் இருந்து மீட்கப்படுவேன் என்று தனக்கென தானே சபதம் பூண்டார். இதனால் அவர் சர்வ வலிமை படித்த நம்பிக்கை கொண்டவராக மாறினார். இதனால் அவர் கடவுள் மீது மிகவும் கோபம் கொண்டு வானத்தை நோக்கி தலையை உயர்த்தி கடவுளிடம் குக்கரலிட்டார். சபதமிட்டார், கடவுளே, என்னையா சோதிக்கிறாய்? நான் உன்னிடம் அருள் கூர்ந்து என்னை காப்பாற்ற வேண்டினால் என்னை சோதிக்கிறாயே, இது என்ன நியாயம்? என்னை பார், நான் உன்னிடம் சவால் விடுகிறேன். என்றைக்காவது ஒரு நாள் நான் ஜெயித்து காட்டுவேன். இந்த தீவிலிருந்து என்னை வெளியேற்றி சாதித்து காட்டுவேன் என்று. நேயர்களே, இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று? நான் அருள் கூர்ந்து வேண்டிய, என்னை காப்பாற்ற வேண்டி உன்னிடம் முறையிட்டால் என்னை இந்த அளவு என்னை சோதிக்கிறாய் என்று அந்த மனிதர் கடவுள் மீது கோபம் கொண்டார். ஆனால் அவர் அந்த தீவிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற நம்பிக்கை கடுகளவும் குறையவில்லை. ஆபத்தான கப்பலில் இருந்து உயிர் தப்பிய மனிதர் மிகவும் ஆக்ரோஷமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசியதால் சோர்வடைந்தார். பகல் இரவாக மாறியது. அந்த இருண்ட தீவு அவரை மிகவும் பயமுறுத்தியது. ஆனால் அவர் கடுகளவும் மனம் தளரவில்லை. நான் சாதித்து காட்டுவேன் என்று மனதில் உச்சரித்துக் கொண்டே இரவை கழித்தார். அவர் இப்பொழுது ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது அவர் காதில் பலத்த சத்தம் ஒலிப்பதை உணர்ந்தார். அப்போதுதான் அவர் உணர்ந்தார், அவர் கேட்பது சத்தமில்லை, கப்பல் ஒன்று அவர் சிக்கிய அந்த ஆபத்தான தீவின் கரைக்கு வந்து சேர்ந்ததை.
அவர் அந்த கப்பலில் ஏறத் தொடங்கினார். பின்பு அவர் கப்பலின் கேப்டனுடன் உரையாடத் தொடங்கினார். நான் இந்த தீவில் சிக்கியிருப்பதை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? நான் எந்த ஒரு சிக்னலையும் கொடுக்கவில்லை, எந்த ஒரு கொடியையும் தீவில் உயர்த்தி கட்டவில்லையே என்று. அந்த கப்பல் கேப்டன் நகைப்புடன் கூறத் தொடங்கினார், நீங்கள் தானே இரவு பலத்த நெருப்புடன் தீ மூட்டினீர்கள். அந்த தீ பலத்தமாக எரிந்து வானத்தில் பரவுவதை நாங்கள் பார்த்தபோது தான் தெரிந்தது, இந்த தீவில் யாரோ ஆபத்தான சூழ்நிலையில் சிக்கியுள்ளார்கள், உதவி நாடுகிறார்கள் என்று. எனவே தான் நீங்கள் சிக்கிய தீவின் கரைக்கு வந்தோம் என்று. அப்பொழுதுதான் அந்த கப்பலில் இருந்து உயிர் தப்பிய மனிதருக்கு புரிந்தது, தன் குடிசை இரவில் எரிந்து சாம்பலானதை வைத்துத்தான் இந்த கப்பல் கேப்டன் தன்னை காப்பாற்ற வந்தார் என்று. அப்பொழுதுதான் அந்த மனிதர் புரிந்து கொண்டார், கடவுளே என்னை மன்னித்து விடு, நான் கஷ்டப்பட்டு அந்த தீவில் கட்டிய குடிசையை நீ எரித்து விட்டாய் என்று உன்னை நான் தவறாக புரிந்து கொண்டு ஏதோ பேசிவிட்டேன். நான் தற்சமயம் தங்குவதற்கு ஒரு குடிசை இல்லாமல் போய்விட்டதே என்று எண்ணித்தான் கோபப்பட்டேன். நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். ஆனால் நீ என்னை விட பல மடங்கு அதிகமாக யோசித்து என்னை அந்த பயங்கர ஆபத்தான தீவில் இருந்து காப்பாற்றத்தான் அப்படி செய்தாய் என்று நான் உணராமல் போய்விட்டேன் என்று கடவுளிடம் அருள் கூர்ந்து வேண்டி தொடங்கினார் அந்த உயிர் தப்பிய மனிதர். நேயர்களே, உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் இந்த சிறிய கதையும் சிறப்பு அம்சம். நேயர்களே, இந்த கதையின் ஆப்ஜெக்டிவ் என்னவென்றால், நாம் பலமுறை நாம் ஒன்று நினைத்தால் கடவுள் ஒன்று செய்கிறாரே என்று வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய விரும்புகிறோமோ சில சமயம் கைகூடுவதில்லை. அந்த சமயம் நம் நம்பிக்கையை இழந்து கடவுளிடம் புலம்பத் தொடங்குகிறோம். என்றும் நினைவில் கொள்ள வேண்டும், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைத்து இரவு பகலாக உழைப்பவராக இருந்தால் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய எண்ணம் என்றும் வீண் போகாது. என்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் வெற்றி உறுதி. நேயர்களே, இந்த கதையின் சிறப்பு அம்சம் இதுதான். என்றைக்கும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும், நாம் நினைப்பது நடக்கவில்லை அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் தோற்றுவிட்டால் மனம் தளராமல் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கடவுள் எப்பொழுதும் இதைவிட பெரிய ஒரு விஷயத்தை எனக்கு செய்ய இருக்கிறார் என்று நினைவில் கொள்ள வேண்டும். என்றும் தோல்வி என்பது உங்கள் வெற்றி பாதையின் படிகள் என்பது மறந்துவிட வேண்டாம். என்னுடைய போட்காஸ்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து கமெண்ட் செய்யவும், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் நேயர்களே, இது போன்ற மோட்டிவேஷனல் வீடியோஸ் மற்றும் ஸ்டோரிஸ் தொடர்ந்து பதிவிட இருக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். வாழ்க்கையில் பின்தங்கி சோர்வாக வீட்டில் இருக்கும் யங்ஸ்டர் சகோதர சகோதரிகள், அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை மீண்டும் வெற்றி பாதையில் அவர் பாதங்கள் பதிய வேண்டும் என்பது எனது ஒரே ஒரு குறிக்கோள். வணக்கம் நேயர்களே.